ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தோட பேர் பைரன்பள்ளி, தமிழ் டப்பிங்கில் பைரவன் அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு ஊரில் சாட்டர்டே சண்டே மட்டும் நைட்டில் பேய் நடமாட்டம் இருக்குன்னு மக்கள் நம்புகிறாங்க. அதனால் அந்த நேரத்தில் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லை. அப்படிப்பட்ட ஊரில் அடுத்தடுத்து கொலைகளும் நடக்குது. இதுக்கு காரணம் உண்மையிலே பேயா இல்லை மனுஷனா அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ கில்லர் யார், அவங்களுக்கு மோட்டிவ் தான் என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பைரன்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. படத்தோட ஓப்பனிங் சீனில் கோயில் திருவிழா நடக்கிறத காட்டுறாங்க. மக்கள் எல்லாரும் ஆடிப்பாடி சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து அடுத்த சீன் ஆரம்பிக்குது. இன்னைக்கு சனிக்கிழமை ஈவினிங் டைமில் இந்த ஊர் பிரசிடெண்ட்டோட வீட்டில் பூஜை நடந்துட்டுருக்கு. இவர் தான் பிரசிடெண்ட், இவரை தலைவர்னே சொல்கிறேன். பக்கத்தில் நிற்கிறது இவரோட ஒய்ஃபு. பூஜையில் இந்த ஊரோட இன்ஸ்பெக்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்னு எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் ஆகிற நேரம், ஒரு துர்முகூர்த்தம் இருக்குன்னு ஐயர் சொல்கிறாரு. இந்த விஷயத்த ஊர் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணி மக்களை அலர்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பேய் நடமாட்டம் இருக்குன்னு பயந்து மக்கள் எல்லாருமே வெளியவே வராமல் வீட்டு கதவை அடைச்சிக்கிறாங்க. அடுத்த சீனில் நைட் டைமில் ஒரு கார் ஊருக்குள்ளே வருது. வெளியூரில் படிச்சுட்டு இருக்கிற தலைவரோட பொண்ணு தான் வராங்க. இவங்களோட பேர் பத்மா, கூட அவங்களோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. இவங்க வந்த ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு போல். தலைவரோட டிரைவர் தான் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. இருட்டுங்கனால டிரைவர் பயந்துக்கிட்டே ஓட்டிகிட்டு வராரு. எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆக்கிங்கன்னு பத்மா கேட்க, இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சுன்னு டிரைவர் சொல்கிறாரு. சாட்டர்டே சண்டே மட்டும் ஈவினிங்க்கு மேலே பேய் சுற்றிட்டு இருக்குன்னு இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. அதனால் அந்த நேரத்தில் யாருமே வெளியே வரதில்லை. இந்த விஷயத்தை டிரைவர் சொன்னதும் பத்மாவும் ஃப்ரெண்டும் நம்பாமல் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ காரோட டயரு பங்க்சர் ஆகுது. டிரைவர் ஸ்டெப்னி மாத்திர கேப்பில் பத்மாவும் ஃப்ரெண்டும் காரை விட்டு இறங்கி நடந்து போகிறாங்க. டிரைவர் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லியுமே இவங்க ரெண்டு பேரும் கேட்காம நடந்து போகிறப்ப எங்கேயோ கொலுசு சத்தம் கேட்குது. ஊர் எல்லையில் இருக்கிற கோயில் மண்டபத்தில் ரெட் கலரில் 2 கண்ணு மாதிரி தெரியவும் பத்மாவும் ஃப்ரெண்டும் பயந்து காருக்கு ஓடுறாங்க. ஆக்சுவலாக அந்த கோயில் மண்டபத்தில் இருக்கிறது பேய் இல்லை, இந்த ஊரை சேர்ந்த 4 யங்ஸ்டர்ஸு. புதுசாக ஆளுங்க வரதை பார்த்து சும்மா பயமுறுத்திருக்காங்க. அதில் ஒருத்தர் இந்த ஊரில் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிற பேர் வெங்கட். மிச்சம் இருக்கிற மற்ற 3 பேர் யாருன்னா, வெங்கட்டோட அசிஸ்டண்ட் ஒருத்தர், பால்காரர், எலக்ட்ரீஷியனு. வீக்கெண்டில் பேய்க்கு பயந்து மக்கள் யாரும் வெளியே வரதை யூஸ் பண்ணி இந்த 4 பேர் இங்கே வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. யாரோ கேள்விப்பட்ட கதையை நம்பி ஊர்க்காரங்க பயப்படுறாங்களேன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு ட்ரிங்க் பண்ணுறதுக்காக கிணத்துக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கிற ட்ரிங்க்ஸை இப்போவே எடுக்கலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அது நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பால்காரர் போகிறாரு. அப்போ வயல்கிட்ட ஒரு அருவா கிடக்கிறத பால்காரர் பார்க்குறாரு. அப்படியே கட் பண்ணி மண்டபத்தில் 3 பேர் வெயிட் பண்ணுறதை காட்டுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் பால்காரர் வராதனால அவங்க 3 பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஊரில் மறுபடியும் ஒரு கொலை நடந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இறந்து போனது ஒரு லேடி. இந்த ஊர் ஜிஹெச்சில் நர்ஸாக வேலை பார்த்தவங்க. இவங்களோட பேர் சரோஜா, இவங்களை நர்ஸுன்னே சொல்கிறேன். மார்ச்சுவரியில் இருக்கிற நர்ஸோட பாடியை இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. கழுத்தில் வெட்டப்பட்ட காயம் இருக்குது. இன்ஸ்பெக்டர் வெங்கட்டை வர சொல்லி பாடியை ஃபோட்டோஸ் எடுக்க சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஊரில் இருக்கிற ஒரே ஃபோட்டோகிராஃபர் வெங்கட் தான். ஹாஸ்பிட்டலில் நர்ஸுக்குன்னு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களான்னு டாக்டர் கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. நர்ஸு எல்லார்கிட்டையும் நல்லா தான் பழகுவாங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்படின்னா இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு யாருக்கு மோட்டிவ் இருந்திருக்குன்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் பேய் தான் கொலை பண்ணிருச்சுன்னு நம்புகிறாங்க. அடுத்த சீனில் டாக்டரும் இன்ஸ்பெக்டரும் தலைவரை மீட் பண்ணுறாங்க. நர்ஸு இறந்த விஷயத்தை தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் தலைவர் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அவளை கொலை பண்ணுற அளவுக்கு இங்கே யாருக்கு அவசியம் இருக்குன்னு தலைவர் யோசிக்கிறப்ப தலைவரோட ஒய்ஃப் அங்கே வராங்க. சாமி கும்பிட்டுட்டு ஆரத்தி தட்டோட வரவும் எல்லாரும் அதை தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. டாக்டர் கூட வந்த வாட்ச்மேன் மட்டும் தலைவரோட ஒய்ஃபை பார்த்து பயந்து நடுங்கிறாரு. அது ஏன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. கொலை பண்ணது பேயாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, நான் சும்மா விட மாட்டேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு தலைவர் சொல்கிறாரு. அப்போ வாட்ச்மேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஓடி வந்து, கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும்னு பதட்டத்தோடு சொல்கிறாரு. அது யாருன்னு கேட்டால் தலைவரோட ஒய்ஃப் தான்னு வாட்ச்மேன் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நேற்று நைட்டு நடந்ததை காட்டுறாங்க. வயலுக்கு பக்கத்தில் நர்ஸு போர்வையை போத்திட்டு நடந்து போயிட்டு இருந்தப்ப ஆப்போசிட்டில் தலைவரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. தலைமுடியை விரிச்சு போட்டு கையில் அருவாளோட வந்து நர்ஸோட கழுத்திலே வெட்டியிருக்காங்க. அதை வாட்ச்மேன் பார்த்து மிரண்டு போயிருக்காரு. இதை தலைவர்கிட்டையும் சொல்லிட்டார் போல. ஆனால் அவர் இதை நம்பலை. இன்ஸ்பெக்டர் கிட்ட வாட்ச்மேன் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த தலைவர், அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சார், அவன் ஒரு குடிகாரன், வாய்க்கு வந்ததை வளருவான்னு சொல்கிறாரு. நைட் நேரத்தில் வயல்கிட்ட உனக்கு என்ன வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கவும் வாட்ச்மேன் திருன்னு முழிக்கிறாரு. ஸோ வாட்ச்மேன் ஏதோ கதை கட்டி விடுறாருன்னு நினச்சி அவர் ஒரு அடி அடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் போகிறாரு. அடுத்து தலைவர் ஒய்ஃப் கிட்ட போய், நீ இந்த அளவுக்கு துணிவை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னு புரியாமல் ஒய்ஃபை முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு தலைவர் போயிடுறாரு.
இவர் ஏன் எதையோ உளறிட்டு இருக்காருன்னு ஒய்ஃபுக்கு புரியவே இல்லை. இவங்கள பார்த்தாலுமே கொலை பண்ண மாதிரியே தெரில, கேஷுவலாக தான் இருக்காங்க. அடுத்த சீனில் வெங்கட், அசிஸ்டண்ட்டு, எலக்ட்ரிஷியன் 3 பேரும் பால்காரரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரை உசுப்பி நைட்டு எங்கடா போனோன்னு கேட்குறாங்க. இவர் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காக போனப்போ வயலில் அருவா கிடந்துச்சுல, இதை யாரா இங்கே போட்டதுன்னு அதை எடுத்துகிட்டு கிணத்துக்கிட்ட போயிருக்காரு. கிணத்துக்குள்ளே இருந்த வாளியை எடுத்து பார்த்தா அதில் ட்ரிங்க்ஸே இல்லை. ஒருவேளை கிணத்துக்குள்ளேயே விழுந்துருச்சோன்னு யோசிச்சுக்கிட்டு நிற்கிறப்ப தான் அங்கே ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. இவர் திரும்பி பார்த்தப்ப யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் போர்வையை போத்திட்டு ஓடி இருக்கான். யாராவது முரட்டாலாக ஓடிட்டு இருக்கானேன்னு பால்காரரும் பின்னாடியே போயிருக்காரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் இவர் திரும்பி வர்றதுக்கே லேட் ஆயிருக்கு. நீ போன நேரத்தில் அங்கே ஒரு கொலையே நடந்திருக்கு தெரியுமான்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் பால்காரர் எதையுமே பார்க்கல. இப்போ பால்காரோட வீட்டுக்கு பத்மாவும் ஃப்ரெண்டும் வராங்க. ஏன்னா ஊர் தலைவரோட தங்கச்சி தான் பால்காரரோட அம்மா, அதாவது பத்மாவுக்கு அத்தை பையன் வேணும். சின்ன வயசுலேயே எல்லாரும் ஒன்றா விளையாடிக்காங்க போல். இந்த 4 பேரையுமே ஃப்ரெண்டுக்கு பத்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஊரை சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுக்கணும்னு ஃப்ரெண்டு ஆசைப்பட்டனால எல்லாரும் கிளம்பி வெளியே போகிறாங்க. ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துட்டு என்ஜாயும் பண்ணுறாங்க. அடுத்து நைட் டைமில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. மார்ச்சுவரியில் நர்ஸோட பாடி இருக்கிறதுனால காவலுக்கு வாட்ச்மேன் தான் இருக்காரு. பயப்படாமல் இருக்கிறதுக்காக வாட்ச்மேன் நல்லா ட்ரிங்க் பண்ணுறாரு. போதையில் மார்ச்சுவரி கதவு கிட்ட போய் தைரியம் தான் என் முன்னாடி வா அப்படின்னு சவுண்டு விடுறாரு. அப்போ உள்ளே இருக்கிற நர்ஸோட டெட் பாடி எந்திரிச்சு உட்காருது. இது தெரியாத வாட்ச்மேனு வீரத்தை காட்டுறேன்னு கதவை திறந்து உள்ளே போகிறாரு. லைட்டை ஆன் பண்ணால் உடனே பவர் கட் ஆகுது. டார்ச் லைட் அடித்து பார்த்தா ஸ்ட்ரெச்சரில் அந்த நர்ஸோட பாடியை காணோம். எங்கே போச்சுன்னு வாட்ச்மேன் தேடிட்டு இருக்கிறப்ப நர்ஸோட பாடி பின்னாடி வந்து நிற்கிது. போஸ்ட்மார்ட்டம்க்கு யூஸ் பண்ணுற பெரிய கத்தியை கையில் பிடிச்சிட்டு பாடி மார்ச்சுரியை விட்டு வெளியே நடந்து போகுது. இதை பார்த்த வாட்ச்மேன் அல்லறி அடிச்சுட்டு போய் மரத்தில் மோதி மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. இதே நேரம் வெங்கட்டோட ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக பேசிட்டு தெருவில் நடந்து போயிட்டுருக்காங்க. எலக்ட்ரீஷியன் மட்டும் பாத்ரூம் போகிறதுக்காக தனியாக ஓரமாக நடந்து போகிறாரு. அப்போ இறந்து போன நர்ஸு கையில் கத்தியோடு நடந்து போகிறத பார்த்து எலக்ட்ரீஷியனும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. நர்ஸோட டெட் பாடி ஒரு வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற லேடியோட கழுத்திலே வெட்டி கொலை பண்ணுது. இந்த லேடி யாருன்னா இந்த ஊரோட வெல்ஃபேர் ஆஃபீஸர். மறுபடியும் ஒரு கொலை நடந்துருச்சுன்னு அடுத்த நாள் காலையில் எல்லாருக்கும் தெரிய வருது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த டாக்டர் மயங்கி கிடக்கிற வாட்ச்மேனை எழுப்புறாரு. நைட்டு நர்ஸோட பாடி எந்திரிச்சு வெளியே போன விஷயத்த வாட்ச்மேன் சொல்ல பூனை எப்படா எந்திரிச்சு நடக்கும்னு டாக்டர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. நீங்களே பாருங்கன்னு சொல்லி வாட்ச்மேன் டாக்டரை மார்ச்சுவரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா நர்ஸோட டெட் பாடி ஸ்ட்ரெச்சரில் தான் இருக்குது. அதை பார்த்து வாட்ச்மேனுக்கு மறுபடியும் ஷாக்கு. இது திரும்ப எப்போ வந்து படுத்துச்சுன்னு தெரிலையேன்னு வாட்ச்மேன் சொல்ல டியூட்டி பார்க்காம நைட்டெல்லாம் குடிச்சிட்டு இப்போ உளறிட்டு இருக்கியான்னு டாக்டர் ஒரு அறை விடுறாரு. இதே நேரம் கொலை செய்யப்பட்ட வெல்ஃபேர் ஆஃபீஸரோட வீட்டில் போலீஸ் இருக்காங்க. விக்டிமோட ஹஸ்பண்ட் கிட்ட இன்ஸ்பெக்டர் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு. ஹஸ்பண்ட் மாடி ரூமில் இருந்தனால என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியல. அடுத்த சீனில் ஊர் மக்கள், இன்ஸ்பெக்டர், டாக்டர்னு எல்லாரும் தலைவரை மீட் பண்ணுறாங்க. 2 நாளில் 2 கொலை நடந்தது. தலைவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஊருக்குள்ளே என்னதான் நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. எவனோ ஒரு சைக்கோ கில்லர் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அதெல்லாம் இல்லை, பேய் தான் கொலை பண்ணுதுன்னு ஐயர் சொல்கிறாரு. பேய் கொலை பண்ணுதா இல்லை பேய் பிடிச்ச மனுஷங்க கொலை பண்ணுறாங்களான்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு டாக்டர் சொல்கிறாரு. இனி எத்தனை பேர் சாக போகிறாங்களோன்னு மக்கள் பயத்தில் இருக்காங்க. இன்னும் 2 நாளில் உண்மையை கண்டுபிடிங்கன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட தலைவர் சொல்கிறாரு. அப்போ தலைவரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு போலீஸ்னால எந்த யூஸும் இல்லை, அம்மனுக்கு பலி கொடுத்தா தான் இந்த ஊர் நல்லா இருக்கும்னு ஆவேசமாக சாமி வந்த மாதிரி கத்துறாங்க. அதுதான் சரின்னு தலைவருக்கும் தோணுது. அப்படியே கட் பண்ணி எலக்ட்ரிஷியனை காட்டுறாங்க. நைட்டு நர்ஸோட பாடி நடந்து போனதை பார்த்தார்ல, அந்த ஷாக்லேருந்து இன்னும் அவர் வெளியே வரவே இல்லை. பேயை பார்த்தேன்னு அவர் சொன்னாலும் யாரும் அதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. அடுத்த சீனில் கோவிலில் ஆடு பலி கொடுக்குற பூஜை நடக்குது. தலைவர், ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே இருக்காங்க. கூட்டத்தில் புதுசாக 2 லேடிஸ் வேற நின்றுட்டுருக்காங்க. பூஜை முடிஞ்சதும் அந்த 2 லேடிஸும் தலைவரோட வீட்டுக்கு வராங்க. இவங்க பேர் ஜான்சி, ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க கூட வந்திருக்கிறது இவங்களோட அசிஸ்டண்ட்டு பேர் பிரமீளா. இந்த ஊரை சுற்றி இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பற்றி நியூஸ் கலெக்ட் பண்ண வந்திருக்கதை ஜான்சி சொல்கிறாங்க. எங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்னு தலைவர் சொல்கிறாரு. அதனால் பத்மா ஜான்சியையும் பிரமீளாவையும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க உள்ளே போனதும் கேட்டு தானாக திறக்கிறத டிரைவர் பார்க்குறாரு. இந்த ஊரை பற்றி சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு ஜான்சி விரும்புகிறாங்க. ஆனால் பத்மா வெளியூரில் படித்தனால இந்த ஊரில் நடந்த விஷயங்கள் எல்லாமே பத்மாவுக்கு தெரில. ஊரில் பேய் சுற்றுறதா எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதை ஜான்சி ஆனால் நம்பலை. நைட்டு தலைவர் தூங்கிட்டு இருக்கிறப்ப கனவுல பேய் உருவம் வந்து பயமுறுத்துது. அந்த உருவத்தை பார்க்க ஜான்சி மாதிரியே இருக்கவும் தலைவருக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த நாள் காலையில் பால்காரர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் பால் டெலிவரி பண்ணுறாரு. அப்போ ஜான்சி அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. பால்காரர் தன்னோட ஃபோன் நம்பரை ஜான்சி கிட்ட கொடுக்குறாரு. நாளைக்கு வரைக்கும் நீங்கள் ஓடி போகாமல் கெஸ்ட் ஹவுஸில் இருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு பால் கொண்டு வந்து தரேன்னு பால்காரர் சொல்கிறாரு. இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து யாருமே ரொம்ப நாள் இருந்ததில்ல. அதனால் ஊரில் இருக்கிற எல்லா பேயுமே இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கதா மக்கள் நம்புகிறாங்க போல். அப்படின்னு இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு பிரமீளா கேட்குறாங்க.
உங்களுக்கு முன்னாடி ஒரு மேடம் இருந்தாங்க, கொஞ்ச நாள் கழித்து ஊருக்கு வெளியில் அவங்க செத்து கிடந்தாங்கன்னு சொல்லிட்டு பால்காரர் போகிறாரு. அவர் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புனதுமே கேட்டு தானாக திறக்குது. அடுத்த சீனில் தலைவர் தனக்கு சொந்தமான கல்குவாரியில் இருக்கார். இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் வாட்ச்மேனை கூட்டிகிட்டு அங்கே வராங்க. சனிக்கிழமை நைட்டு நர்ஸு கொலை செய்யப்பட்டதாக வாட்ச்மேன் பார்த்துருக்காரு. அடுத்து சண்டே நைட்டு நர்ஸோட பாடி எந்திரிச்சு கத்தியோடு நடந்து போனதையும் வாட்ச்மேன் பார்த்துருக்காரு. அந்த நேட்டில் தான் வெல்ஃபேர் ஆஃபீஸரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம்க்கு யூஸ் பண்ணுற கத்தி க்ரைம் சீனில் கிடச்சிருக்கு. அதனால் வாட்ச்மேன் தான் கில்லன்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. கத்தியில் வாட்ச்மேனோட ஃபிங்கர் பிரிண்ட்டே இல்லை. மார்ச்சோரியில் இருக்க வேண்டிய கத்தி கொலை நடந்த இடத்துக்கு எப்படி போச்சுன்னு யோசிச்சு பார்த்தா வாட்ச்மேன் சொல்கிற கதை என்னமோ ஒத்து போகுதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. கொலை பண்ணிட்டு இவ்வளோ லாஜிக்கெல்லாம் கதை சொல்கிற அளவுக்கு இவனுக்கு மூளை இல்லைன்னு தலைவர் சொல்லவும், ஒரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டாக சொன்னீங்கயா, எனக்கு அந்தளவுக்குலாம் மூளையே இல்லைன்னு வாட்ச்மேன் பாவமாக சொல்கிறாரு. பொண்ணை எப்படி எந்திரிச்சு போய் கொலை பண்ண முடியும்? ஒரே மர்மமாக இருக்கே, எங்கேயும் எதையோ நம்ம மிஸ் பண்ணுறோன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட தலைவர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஜான்சி ஊர் மக்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேச்சு கொடுக்குறாங்க. ஆனால் ஜான்சிக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன்னா ஊரில் நடக்கிறதெல்லாம் பார்த்து மக்கள் பதில் சொல்லவே பயப்படுறாங்க. ஜான்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பால்காரர் அவங்கள காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே இருக்கிற ஒரு பாட்டிக்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலான்னு சொல்லி பாட்டி இருக்கிற இடத்துக்கு வழி காட்டுறாரு. நீங்கள் கூட வரலையான்னு ஜான்சி கேட்க, தனியாக போனீங்கன்னா தான் அந்த பாட்டி பேசுவாங்கன்னு பால்காரர் சொல்கிறாரு. அதனால் ஜான்சி மட்டும் தனியாக நடந்து போகிறாங்க. அந்த பாட்டி சாதாரண பாட்டிலாம் இல்லை, பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க. பாட்டியோட கெட்டப்பே விசித்திரமாக இருக்குது. உனக்காக தான் காத்துட்ருக்கேன்னு சொல்லி பாட்டி ஜான்சிக்கு குடிக்க ஏதோ கொடுக்குறாங்க. அதை குடித்ததுமே ஜான்சிக்கு தலை சுற்றுது. நீ யாரை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்க வந்திருக்கியோ அது நீ தெரிஞ்சுக்கிட்டாலும் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு பாட்டி சொல்கிறாங்க. இவங்க இன்டைரக்டாக சொல்கிறது ஜான்சிக்கு எதுவுமே புரியல. அதனால் பாட்டி ஜான்சியோட தலையில் கை வைக்கிறாங்க. இப்போ ஜான்சியோட கண்ணுக்கு ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி தெரியுது. எதுக்கு அழுகிறன்னு ஜான்சி கேட்டதும் அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. நடக்க போகிற சில சம்பவங்கள் ஜான்சிக்கு ஃப்ளாஷ் ஆகுது. பாட்டி கையை எடுத்ததுமே ஜான்சி சுயநினைவுக்கு வராங்க. நடக்க போகிறத நீ தடுக்க முடியாதுன்னு சொல்லி பாட்டி ஜான்சியை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஊரில் நடக்க போகிற இன்சிடென்ட்ஸ்க்கும் இந்த சூனியக்கார கேள்விக்கும் சம்மந்தம் இருக்கான்னு ஜான்சி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில சம்பவங்கள் ஜான்சிக்கு ஃப்ளாஷ் ஆச்சுல, அதில் பால்காரரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் யாரையோ அட்டாக் பண்ணுற மாதிரியும் தெரிஞ்சுது. அதனால் அவரை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. ஜான்சி கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே போகிறப்ப கேட் தானாக ஓப்பன் ஆகுது. கேட்டில் யாரோ வீணு ஸ்க்ராட்ச் பண்ண மாதிரி இருக்குது. அதை ஜான்சி நோட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஃபோட்டோ ஸ்டுடியோவை காட்டுறாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக ஒரு டீனேஜ் பொண்ணு நடந்து போகிறா. இவ பேர் மல்லிகா. இந்த ஊரில் இருக்கிற வெல்ஃபேர் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற பொண்ணு. இவ ஒரு பையில் ஆல்கஹால் பாட்டில்ஸை கொண்டு போகிறத பால்காரர் பார்த்துட்டு ஸ்டுடியோக்குள்ளே அவளை கூட்டிகிட்டு வராரு. என்ன விஷயம்னா, வெல்ஃபேர் ஹாஸ்டலோட வார்டனு ரொம்பவே மோசமானவரான். அங்கே இருக்கிற பொண்ணுங்களை இப்படி தான் வேலை வாங்குவாராம். சொல்கிறத செய்யலைன்னா அடிக்கவும் செய்வாராம். அது மட்டும் இல்லை, அப்பப்போ மிஸ்பிஹேவும் பண்ணுவாருன்னு சொல்லி மல்லிகா ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறா. அவளோட கையில் கழுத்துல எல்லாம் வார்டன் அடித்த தழும்பு இருக்குது. அதை பார்த்த 4 பேரும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு டிசைட் பண்ணுறாங்க. எவிடன்ஸ்க்காக மல்லிகா உடம்புல தழும்புகள் தெரிகிற மாதிரி வெங்கட் ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. அடுத்து 4 பேரும் மல்லிகாவை கூட்டிகிட்டு வெல்ஃபேர் ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா வாட்ச்மேன் நின்றுட்டுருக்காரு. மார்ச்சுவரி வேலையை விட்டுட்டு இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டார் போல். 4 பேரும் வார்டன் கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுறாங்க. வார்டனுக்கும் அவங்களுக்கும் சண்டை வருது. அப்போ வெங்கட்டோட அசிஸ்டண்ட்டு ஒரு பாட்டில் எடுத்து வார்டனோட தலையிலே அடிக்கிறாரு. உடஞ்ச பாட்டிலால் வார்டனை குத்த போகிறப்ப வாட்ச்மேன் வந்து தடுத்துறாரு. பிரச்சனை வேண்டான்னு சொல்லி 4 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. இது இப்படியே விடக்கூடாதுன்னு 4 பேரும் அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட மல்லிகாவோட ஃபோட்டோஸை காட்டி வார்டனை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்தா தான் போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினச்சி தன்னோட செயினை பால்காரர் கழட்டி கொடுக்குறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் செயினை வாங்கிக்கல. அந்த வார்டனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த நைட் டைமில் ஹாஸ்டலில் கேர்ள்ஸ் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப மல்லிகா மட்டும் சடனாக எந்திரிக்கிறா. வார்டனோட காருக்கு போய் உள்ளே இருந்த அருவாலை எடுக்கிறா. அடுத்த ஆஃபீஸ் ரூமில் தூங்கிட்டு இருந்த வார்டன் கிட்ட போய் அவரோட கழுத்திலே வெட்டி கொலை பண்ணுறா. வார்டனும் கொலை செய்யப்பட்ட விஷயம் அடுத்த நாள் எல்லாருக்கும் தெரிய வருது. கெஸ்ட் ஹவுஸ்க்கு பால் கொடுக்கறதுக்காக பால்காரர் போனப்ப இந்த விஷயத்தை ஜான்சி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் தானே வார்டனை கொலை பண்ணீங்கன்னு ஜான்சி கேட்குறாங்க. ஏன்னா பாட்டி இவங்களோட தலையில் கை வச்சப்ப வார்டனை அந்த 4 பேரும் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் ஃப்ளாஷ் ஆச்சு. நாங்கள் ஏன் அவரை கொலை பண்ண போகிறோன்னு பால்காரர் கேட்குறாரு. இதே நேரம் ஹாஸ்டலுக்கு இன்ஸ்பெக்டர், டாக்டர், தலைவர்னு எல்லாரும் வந்து வார்டனோட பாடியை பார்க்குறாங்க. நைட்டு என்ன நடந்துச்சுன்னு வாட்ச்மேன் கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. நைட்டு வார்டன் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு சேரில் படுத்துட்டு இருந்தப்ப வாட்ச்மேன் அங்கே வந்திருக்காரு. டேபிளில் மிச்சம் இருந்த ட்ரிங்க் எடுத்து வாட்ச்மேன் குடிச்சு வந்திருக்காரு. தண்ணி பத்தலன்னு எடுக்க போனப்ப மல்லிகா வந்து வார்டனை வெட்டினதை பார்த்துட்டு வாட்ச்மேன் ஷாக் ஆயிருக்காரு. வாட்ச்மேன் இதை சொன்னதுமே இன்ஸ்பெக்டர் மல்லிகா கிட்ட போய் விசாரிக்கிறாரு. ஆனால் மல்லிகா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறா. இவளுக்கு இருட்டில் தனியாக போகிறதுனாலே பயந்தான் சார்னு மற்ற பொண்ணுங்களும் சொல்கிறாங்க.
இந்த பொண்ணுக்கு வார்டனை கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு டாக்டர் கேட்குறாரு. அதனால் வாட்ச்மேன் தான் கொலை பண்ணிட்டு பொய் சொல்கிறதா நினச்சி இன்ஸ்பெக்டர் அவர் அடிக்கிறாரு. தலைவர், இன்ஸ்பெக்டர், டாக்டர் 3 பேரும் தனியாக போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நடந்த கொலைகள் ஒரே பேட்டர்னில் இருக்குது, ஆனால் எதுக்குமே க்ளூ கிடைக்கல. உண்மை தெரிஞ்சு யாரோ தான் பழி வாங்குறதா டாக்டர் சொல்கிறாரு. இவங்க 3 பேருக்குள்ளே அப்படி என்ன சீக்ரெட்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. அடுத்த கொலை நடந்தனால ஜான்சி காட்டுக்கு போய் பாட்டியை மீட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் சாக போகிறாங்கன்னு ஜான்சி கேட்க, அதை தெரிஞ்சுக்கிட்டாலும் உன்னால் தடுக்க முடியாதுன்னு பாட்டி சொல்கிறாங்க. ஜான்சி எவ்வளவோ கேட்டு பார்த்துமே பாட்டி எதையுமே சொல்லாமல் அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் ஜான்சியோட ஃப்ரெண்டு பிரமீளா ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு வராங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும்னு சொல்லவும் வெங்கட் அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறாரு. அடுத்ததாக இருட்டினது ஊர் மக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் கதவை அடைச்சிக்கிறாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸும் வழக்கம் போல் கோயில் மண்டபத்தில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக ஒயிட் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு நடந்து போகிற மாதிரி தெரியவும் பால்காரரை தவிர மற்ற எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க. வந்தது பேய் இல்லை, ஜான்சி தான். இந்த நேரத்தில் வெளியே சுற்றுறது டேஞ்சர்னு பால்காரர் சொல்ல, ஏன் உங்களுக்கு டேஞ்சர் இல்லையான்னு ஜான்சி கேட்குறாங்க. ட்ரிங்க் பண்ணுறதுக்காக தான் வந்தோம், உங்களை பார்த்ததும் பேயின்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டாங்கன்னு பால்காரர் சொல்கிறாரு. கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்காக பிரமீளாக்கு ஜான்சி கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க காலையும் எடுக்கல. அதனால் பால்காரர் ஜான்சியை கெஸ்ட் ஹவுஸில் ட்ராப் பண்ணுறாரு. இந்த ஊரில் மனுஷ பையங்க தான் டேஞ்சரு, பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் தனியாக எங்கேயும் போகாதீங்கன்னு பால்காரர் அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. அப்போ இவரோட செயின் கழண்டு கேட்டில் மாட்டி தொங்குது. அதை அவர் கவனிக்காமல் போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி டாக்டரோட வீடை காட்டுறாங்க. டாக்டரோட ஒய்ஃபு ஊரில் இல்லாதனால அவருக்கு வாட்ச்மேன் தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கவும் வாட்ச்மேன் போய் கதவை திறக்கிறாரு. ஆனால் யாருமே இல்லை. ஒன்றும் புரியாமல் கதவை க்ளோஸ் பண்ணதும் மறுபடியும் காலிங் பெல் சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தா இப்போ யாரும் இல்லை. யாரோ விளாடுறாங்கன்னு நினச்சி வாட்ச்மேன் கிச்சனுக்குள்ளே போயிடுறாரு. மறுபடியும் காலிங் பெல் சத்தம் கேட்கவும் இந்த தடவை டாக்டர் போய் கதவை திறக்கிறாரு. அங்கே பார்த்தா பிரமீளா வந்து நிற்கிறாங்க. அவங்க கையில் பால்காரரோட செயின் இருக்குது. அந்த செயினில் இருக்கிற ஷார்ப்பான புலிநகத்தோட டிசைனை வச்சு டாக்டரோட கழுத்தையே பிரமீளா கட் பண்ணுறாங்க. கொலை பண்ணிவிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கிறப்ப பத்மாவோட ஃப்ரெண்டு பிரமீளாவை பார்த்துட்றாங்க. அவங்க பின்னாடியே போய் பிரமீளான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அமைதியாக நடந்து போயிட்டே இருக்காங்க. ஏதோ தப்பாக இருக்கேன்னு பிரமீளாவை ஃப்ரெண்டு வீடியோ எடுக்கிறப்ப பத்மா அங்கே வந்துடுறாங்க. அவங்க காதில் ஃப்ரெண்டு ஏதோ சொல்லவும் பத்மா ஷாக் ஆகுறாங்க. டாக்டர் கொலை செய்யப்பட்டது அடுத்த நாள் எல்லாருக்கும் தெரிய வருது. க்ரைம் சீனில் போலீஸும் தலைவரும் இருக்காங்க. இந்த கொலைக்கும் வாட்ச்மேன் தான் விட்னஸ்ஸு. இன்ஸ்பெக்டர் அவரை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. தலைவருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் லைட்டாக பயம் வருது. அடுத்து நானா நீயான்னு தலைவர் கேட்க, நாளுக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சிடும்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் போலீஸு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நடந்த கொலைங்களுக்கு காரணம் இந்த 4 பேர் தானே இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. அதுக்கு காரணமும் இருக்குது. நர்ஸு கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டுடியோவுக்கு போயிருக்காங்க. அப்போ பேமெண்ட் விஷயத்தில் வெங்கட்டுக்கும் நர்ஸுக்கும் பிரச்சனையாக இருக்குது. அந்த நைட்டு தான் கொலையும் நடந்திருக்கு. அதே மாதிரி வெல்ஃபேர் ஆஃபீஸர் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக எலக்ட்ரீஷியனுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு டிவி ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருந்திருக்கு. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக எலக்ட்ரீஷியனை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க போல். லேட் நைட் ஆனனால எலக்ட்ரிஷியன் காலையில் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நைட்டு தான் கொலை நடந்திருக்கு. மல்லிகா விஷயத்தில் வார்டன் மேலே கோவப்பட்டு அவரோட தலையிலே பாட்டிலால் அடிச்சது வெங்கட்டோட அசிஸ்டண்ட்டு. லாஸ்ட்டாக டாக்டர் கொலை செய்யப்பட்ட இடத்துல பால்காரரோட செயின் தான் கிடச்சிருக்கு. அதுதான் மர்டர் வெப்பனே கூட. அந்த செயின் பால்காரரோடதுன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். ஏன்னா அன்னைக்கு வார்டன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப அந்த செயினை தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்கறதுக்காக பால்காரர் கலட்டினாரு. செயினில் புலிநகர் டிசைன் இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து தான் இந்த 4 பேரையும் இன்ஸ்பெக்டர் தூக்கியிருக்காரு. இப்போ லாக்அப்பில் வச்சு அடிச்சு உண்மையை ஒத்துக்க சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டரோட தியரி என்னன்னா, இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் நைட்டில் என்ஜாய் பண்ணுறதுக்காக கொலை பண்ணிவிட்டு ஊருக்குள்ளே பேய் இருக்குன்னு மக்களை ஏமாற்றிருக்காங்க. அதனால் 4 பேரையுமே அடித்து டார்ச்சர் பண்ணுறாரு. இப்போ ஜான்சி ஸ்டேஷனுக்கு வந்து அடிக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதை சொல்ல நீ யாருடி, உனக்கும் அந்த பசங்களுக்கும் என்ன லிங்க்னு இன்ஸ்பெக்டர் இன்சல்ட் பண்ணுறாரு. ஜான்சியை கழுத்தை பிடிச்சி ஸ்டேஷனை விட்டு வெளியே தள்ளுறாரு. இதே நேரம் வெங்கட்டோட அம்மா தலைவர்கிட்ட போய் தன்னோட மகனை காப்பாற்ற சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் தலைவருக்கு இவங்க மேலே பாசமே இல்லை. வெங்கட்டோட அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால தான் தலைவர் அவங்கள ஒதுக்கி வச்சுருந்துருக்காரு. ஓம் பையன் தான் ஏதோ தப்பு பண்ணிப்பான்னு தலைவர் சொல்லவும் அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் வராங்க. அது வேற யாரும் இல்லை, ஜான்சி தான். ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் ஜேர்னலிஸ்ட் மாதிரி நடிச்சிருந்துருக்காங்க. அவங்க கூடவே இந்த பிரமீளாவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். கேஸை இனிமேல் ஜான்சி தான் பார்த்துப்பாங்கன்னு டிஐஜி கிட்டேருந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஓவராக பேசினதுக்காக ஜான்சி அவருக்கு ஒரு அறை விடுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ண 4 பேரையும் ஜான்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் ஒரு ஜேர்னலிஸ்ட் கொலை செய்யப்பட்டிருக்காங்க.
அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் ஜான்சி ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி ஊருக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அடுத்தடுத்து கொலைகள் நடக்கிறதையும் அவங்களால தடுக்க முடியல. மக்கள் எல்லாரும் கொலை பண்ணுறது பேயின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸை ஃப்ரேம் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, மோட்டிவ் என்னன்னு ஜான்சிக்கே குழப்பமாக இருக்கு. பத்மாவோட ஃப்ரெண்டு உங்கள் கூடயே சுற்றிட்டு இருக்கிற பிரமீளா மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பிரமீளா மிட் நைட்டில் நடந்து போனதை ஃப்ரெண்டு பார்த்தாங்கல்ல. பிரமீளா டாக்டரை கொலை பண்ணிட்டு வந்தனால அவங்க ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை இருந்திருக்கு. அதை பார்த்து சந்தேகப்பட்டு தான் ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணாங்க, வீடியோவும் எடுத்தாங்க. ஃப்ரெண்டு சொல்கிறத பத்மாவும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் பிரமீளா நான் எங்கேயுமே போகலை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது உண்மைன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த 2 நாளில் ட்ரெஸ்ஸு துவைச்சியான்னு ஜான்சி கேட்க இல்லையேன்னு பிரமீளா சொல்கிறாங்க. உடனே ஜான்சி அழுக்கு ட்ரெஸ் போட்டு வச்சுருக்கிற லாண்ட்ரி பேஸ்கெட்டில் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை இருக்குது. இப்போ எல்லாருமே பிரமீளா பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எந்த கொலையும் பண்ணலன்னு பிரமீளா அழுகிறாங்க. டாக்டரை பிரமீளா கொலை பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கிட்டாலும் டாக்டரை கொலை பண்ண வேண்டிய அவசியம் பிரமீளாக்கு இல்லை. ஸோ பிரமீளாவை யாரோ ஹிப்னடைஸ் பண்ணி கொலை பண்ண வச்சுருக்காங்கன்னு ஜான்சிக்கு தோணுது. அடுத்த சீனில் 4 ஃப்ரெண்ட்ஸும் வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விக்டிம் நர்ஸு, செகண்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர், தேர்டு வார்டன், 4வது டாக்டர். நடந்த எல்லா கொலைக்குமே வாட்ச்மேன் தான் விட்னஸ்ஸு. நான் வேலைக்கு போகிற இடத்துலலாம் கொலை நடக்குதுன்னு வாட்ச்மேன் புலம்புறாரு. இவரோட ஸ்டேட்மெண்ட் படி நர்ஸை கொலை பண்ணது தலைவரோட ஒய்ஃபு. அடுத்து வெல்ஃபேர் ஆஃபீஸரை கொலை பண்ணது இறந்து போய் டெட் பாடியாக கிடந்த நர்ஸு. அடுத்து வார்டனை கொலை பண்ணது மல்லிகா. லாஸ்ட்டாக டாக்டரை கொலை பண்ணது பிரமீளா. இப்போ தான் வெங்கட்டுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே எல்லோரும் ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. பத்மாவும் ஃப்ரெண்டும் அங்கே வராங்க. வெங்கட் ரீசெண்டாக தன்னோட கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே லேப்டாப்பில் செக் பண்ணுறாரு. வாட்ச்மேன் யாரை கில்லர்னு சொல்கிறாரோ அவங்க 4 பேரையுமே வெங்கட் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இதில் ஹைலைட் என்னென்னா எல்லா ஃபோட்டோஸுமே எடுக்கப்பட்ட நேரம் ஈவினிங் 6 மணி. ஃபஸ்ட்டு தலைவரோட ஒய்ஃபு. ஓப்பனிங் சீனில் தலைவரோட வீட்டில் சனிக்கிழமை ஈவினிங் பூஜை நடந்துச்சுல, அப்போ தலைவரோட ஒய்ஃபை வெங்கட் ஃபோட்டோ எடுத்தார். அந்த நைட்டு தான் நர்ஸு கொலை செய்யப்பட்டாங்க. அடுத்த நாள் மார்ச்சுவரியில் அந்த நர்ஸோட பாடியை வெங்கட் ஃபோட்டோ எடுத்தார். அந்த நைட்டு தான் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கொலை செய்யப்பட்டாங்க. அடுத்து வார்டன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்காக மல்லிகாவை வெங்கட் ஃபோட்டோ எடுத்தார். அந்த நைட்டு தான் வார்டன் கொலை செய்யப்பட்டார். அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்காக பிரமீளா ஃபோட்டோ எடுத்தார். அந்த நைட்டு தான் டாக்டர் கொலை செய்யப்பட்டார். அப்படின்னா வெங்கட் யாரெல்லாம் ஈவினிங் 6 மணிக்கு ஃபோட்டோ எடுத்தாரோ அவங்க தான் அந்த நைட்டு போய் கொலை பண்ணிக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது. இதில் அதிசயம் என்னென்னா நர்ஸோட டெட் பாடியே எந்திரிச்சு போய் கொலை பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ கேமராவில் தான் பேய் இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் கெஸ்ட் ஹவுஸில் ஜான்சியும் பிரமீளாவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் வெல்ஃபேர் ஹாஸ்டல்லேருந்து நிறைய பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்க போல். அது ரிலேட்டடாக போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைலான மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸை ஜான்சி செக் பண்ணுறாங்க. அப்போ தலைவர் அங்கே வராரு. ஜான்சி ஜேர்னலிஸ்ட் இல்லை, ஏசிபின்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு. நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் மனுஷனும் இல்லை பேயோ. இனிமேல் ஒரு உயிர் கூட போகக்கூடாது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு தலைவர் போயிடுறாரு. அடுத்த சீனில் வெங்கட் கேமராவில் பேய் இருக்குன்னு உண்மையான கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு யாரையாச்சும் ஃபோட்டோ எடுத்து பார்ப்போன்னு டிசைட் பண்ணுறாரு. ஊருக்குள்ளே போய் யாரை ஃபோட்டோ எடுக்கலான்னு யோசிக்கிறப்ப கோயில்கிட்ட கண்ணு தெரியாத ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. கரெக்டாக மணி 6 ஆனதும் அந்த பெரியவரை வெங்கட் ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதே நேரம் இன்ஸ்பெக்டர் வாட்ச்மேனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து விசாரிக்கிறாரு. எங்கே கொலை நடந்தாலும் அங்கே வாட்ச்மேன் தானே இருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு வாட்ச்மேன் அழுகிறாரு. அடுத்து இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறாரு. கூட வாட்ச்மேனை ஜீப்பில் ஏறிக்கிறாரு. இவங்க 2 பேரும் போயிட்டுருக்கிறப்ப அந்த கண்ணு தெரியாத பெரியவர் நடு ரோட்டில் வந்து நிற்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஹாரன் அடிச்சுமே அவர் நகரவே இல்லை. இவருக்கு கண்ணு தெரியாதுன்னு வாட்ச்மேன் சொல்லவுமே சரி பெரியவரை கோயில்கிட்ட இறக்கி விட்டுருவோன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் ஏற்றிக்கிறாரு. இதை மறைஞ்சிருந்து வெங்கட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. ஜீப்பில் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு இவங்க யோசிக்கிறப்ப கொஞ்சம் தூரம் போனதுமே ஜீப் நிற்கிது. அதுலேருந்து பெரியவர் இறங்கி வேகமாக நடந்து போகிறாரு. வெங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸும் ஜீப் கிட்ட போய் பார்த்தா இன்ஸ்பெக்டர் கழுத்து வெட்டப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. பின்னாடி வாட்ச்மேன் ஷாக்கில் உறைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு. நடந்து போயிட்டு இருந்த பெரியவரோட கையிலேருந்து பிளேடு விழுகிறத நமக்கு காட்டுறாங்க. வெங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸும் நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கேமராவில் தான் பேய் இருக்குங்கிற விஷயத்த ஜான்சியால் நம்பவே முடியல. ஃபோட்டோஸ் எல்லாமே ஈவினிங் 6 மணிக்கு எடுத்தது ஒரு கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலான்னு ஜான்சி சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணது கண்ணு தெரியாத ஒருத்தர்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. அப்படியே அது உண்மையாக இருந்தாலும் ஜீப்பில் அந்த வாட்ச்மேனை ஏன் கொலை பண்ணலன்னு கேள்வி வருது. கேமராவை ஜான்சி வாங்கி வச்சுட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. 4 பேரும் ஸ்டுடியோக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த கேமரா வெங்கட்டோட கையில் எப்படி கிடச்சிச்சின்னா 4 மாதத்துக்கு முன்னாடி வெல்ஃபேர் ஹாஸ்டலில் இருக்கிற மல்லிகா ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு போனப்போ அங்கேருந்து இந்த கேமரா தூசி படிஞ்சு கிடந்திருக்கு. அது பொம்மை கேமரான்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்து வெங்கட் கிட்ட கொடுத்துருக்கா.
கேமராவை சர்வீஸ் பண்ணி வெங்கட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கேமராவில் அந்த மெமரி கார்டில் என்ன இருக்குன்னு வெங்கட் பார்க்கவே இல்லை. அதை இப்போ தேடி எடுத்து லேப்டாப்பில் போட்டு பார்க்குறாரு. அதில் ஒரு லேடி பேசுகிற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்த ஜேர்னலிஸ்ட்டு தான் அவங்க. தலைவரை மீட் பண்ணிட்டு அவரோட கெஸ்ட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணிக்காங்க. அந்த கேட்டில் வீணை ஸ்க்ராட்ச் பண்ணதும் அவங்க தான். ஏன்னா அவங்களோட பேர் வசந்தி. சாட்டர்டே சண்டே மட்டும் நைட்டில் பேய் நடமாட்டம் இருக்குன்னு ஊர் மக்கள் நம்புறதுக்கு பின்னாடி ஏதோ சதி வேலை இருக்குன்னு ஜேர்னலிஸ்ட்டுக்கு தோணியிருக்கு. அதனால் ஒரு சாட்டர்டே நைட்டு ஊருக்குள்ளே வாட்ச் பண்ணிக்காங்க. 2-3 காரு, ஒரு போலீஸ் ஜீப் மட்டும் ரோட்டில் போயிருக்கு. ஸோ யாரோ திட்டம் போட்டு வதந்தியை பரப்பியிருக்காங்க. அதுக்கு போலீஸும் உடந்தையாக இருக்காங்கன்னு ஜேர்னலிஸ்ட்டுக்கு புரிஞ்சிருக்கு. அப்பாவியான மக்களை எதுக்காக மூட நம்பிக்கையை வச்சு முட்டாளாக்குறாங்கன்னு கண்டுபிடிக்க ஜேர்னலிஸ்ட்டு டிசைட் பண்ணிக்காங்க. அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்திருக்கு. கடந்த 6 மாதத்தில் 30 பொண்ணுங்க வெல்ஃபேர் ஹாஸ்டல்லேருந்து காணாமல் போயிருக்காங்க. உண்மை என்னென்னா, சாட்டர்டே சண்டே நைட்டில் அந்த பொண்ணுங்களை கடத்தி மண்டே போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணிக்காங்க. இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு ஜேர்னலிஸ்ட்டு விசாரித்தப்ப வாட்ச்மேன் மூலமாக சில விஷயங்கள் ஜேர்னலிஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தலைவருக்கு சொந்தமான கல்குவாரியில் தான் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஹாஸ்டல் கேர்ள்ஸை காரில் குவாரிக்கு கூட்டிகிட்டு வந்து மயக்க மருந்து கொடுத்து மற்ற ஸ்டேட்ஸ்க்கு கடத்தியிருக்காங்க. ஹாஸ்டல் வார்டன், வெல்ஃபேர் ஆஃபீஸர், ஜிஹெச் டாக்டரு, நர்ஸு, இன்ஸ்பெக்டர்னு எல்லாருக்குமே இதில் ஷேர் இருக்கு. இந்த ஊர் பிரசிடெண்ட்டாக இருந்து இப்படி ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைம் பண்ணுறதே தலைவர் தான். ஜேர்னலிஸ்ட் வீடியோ எடுக்கிறத பார்த்து அவங்கள தலைவரோட டிரைவர் துரத்திட்டு போயிருக்காரு. ஊர் எல்லையில் இருக்கிற கோயில்கிட்ட கேமராவை ஜேர்னலிஸ்ட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஜேர்னலிஸ்ட்டை ரவுண்ட் அப் பண்ணனால அவங்களால தப்பிக்கவே முடியல. உண்மை தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட்டை சும்மா விடக்கூடாதுன்னு டாக்டர் அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டிருக்காரு. இன்ஸ்பெக்டர் தலைவர்கிட்டேருந்து கத்தியை வாங்கி ஜேர்னலிஸ்ட்டோட கழுத்தில் வெட்டியிருக்காரு. ஜேர்னலிஸ்ட் இறந்த டைம் ஈவினிங் 6 மணி. இது எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு அதையும் பேயோட கணக்கிலே சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னலிஸ்ட் வசந்தியோட ஆவிதான் எல்லாரையுமே கொலை பண்ணியிருக்குன்னு இப்போ புரியுது. மிச்சம் இருக்கிறது இப்போ தலைவர் மட்டும்தான். அடுத்த சீனில் ஜான்சி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. கடந்த 1 வருஷமாக ஹாஸ்டல் கேர்ள்ஸ் அத்தனை பேர் காணாமல் போயிருந்தாலுமே போலீஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நியூஸ் எதுவுமே வெளியே லீக் ஆகாமல் பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணிக்காங்க. இது எல்லாத்துக்குமே இன்ஸ்பெக்டர் காரணம். இப்போ வெங்கட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வராங்க. ஜேர்னலிஸ்டோட வீடியோவை ஜான்சி கிட்ட காட்டுறாங்க. ஜேர்னலிஸ்ட்டுக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கு யாரெல்லாம் காரணம்னு ஜான்சிக்கு இப்போ விட கிடச்சிச்சு. இப்போ ஜான்சிக்கு டிஐஜி கிட்டேருந்து கால் வருது. வேறு ஒரு ஊரில் பை எலெக்ஷன் நடக்கிறனால நாளைக்கே அங்கே போய் ஜான்சி ஜாயின் பண்ணி ஆகணுமா. இந்த ஊரில் தொடர்கொலைகள் நடக்கிறதுனால தலைவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி டிஐஜி ஆர்டர் போடுறாரு. கிரிமினலுக்கே பாதுகாப்பு கொடுக்கணுமான்னு ஜான்சி யோசிக்கிறாங்க. கேமராவில் அந்த மெமரி கார்டை வெங்கட் கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. வெங்கட்டையும் ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு சேஃப்டிக்காக லாக்அப்பில் இருக்க சொல்லிட்டு ஜான்சி கிளம்புறாங்க. குவாரிக்கு போய் தலைவரை மீட் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ஷன் டியூட்டிக்கு வந்திருக்கிற ஜான்சியை தலைவர் வேணும்னே வெயிட் பண்ண வச்சு இன்சல்ட் பண்ணுறாரு. ஜான்சி கூட இருக்கிறது தான் சேஃப்னு சொல்லி போலீஸ் ஜீப்பில் தலைவர் ஏறிக்கிறாரு. ஆனால் வீட்டுக்கு போகாமல் வேறு ரூட்டில் போக சொல்கிறாரு. ஜீப்பு காட்டுக்குள்ளே போனதும் தலைவர் ஜான்சி கிட்ட கன்னை காமிச்சு தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. மற்ற போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியல. இவளை நான் ஷூட் பண்ணுறேன்னு டிரைவர் சொல்ல தலைவர் டிரைவரையே ஷூட் பண்ணிடுறாரு. அடுத்து தன்னோட அடியாலையும் ஷூட் பண்ணுறாரு. யாரையும் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னையே ஷூட் பண்ணிட்டு தலைவர் இறந்துடுறாரு. அதை பார்த்து ஜான்சி சிரிக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, குவாரியில் தலைவர் தன்னோட ஆளுங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜான்சி வெங்கட்டோட கேமராவில் தலைவரை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ கரெக்டாக 6 மணி. அதான் தலைவர் தண்ணியே ஷூட் பண்ணிக்கிட்டாரு. ஜேர்னலிஸ்டோட ஆவி தான் கொலை பண்ணியிருக்குன்னு கண்ணு முன்னாடியே ப்ரூவ் ஆனாலும் இது எப்படி சாத்தியம்னு ஜான்சிக்கு ஆச்சரியமாக இருக்குது. கிளைமேக்ஸில் பத்மாவும் ஃப்ரெண்டும் ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்கள வழி அனுப்புறதுக்காக 4 ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்காங்க. அப்போ ஜான்சி அங்கே வந்து கேமராவை வெங்கட் கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. உங்கள் கேமரானால தான் ஒரு பர்பஸ் நிறைவேறி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கேமராவில் லாஸ்ட்டாக தலைவரோட ஃபோட்டோ 6 மணிக்கு கிளிக் ஆனதை எல்லாரும் பார்க்குறாங்க. அடுத்து எல்லாரும் சேர்ந்து அதே கேமராவில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இப்பையும் மணி 6. அப்படியே கட் பண்ணி வாட்ச்மேனை காட்டுறாங்க. இந்த ஊரில் நடக்கிறத பற்றி ஜேர்னலிஸ்ட் கிட்ட வாட்ச்மேன் சொன்னார்ல, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, உனக்கு ஒரு அண்ணனாக இருக்கேன்னு வாட்ச்மேன் சொல்கிறாரு. உங்களை நான் மறக்கவே மாட்டேன், இனிமேல் நான் எது செஞ்சாலும் உங்கள் ஹெல்ப் இல்லாமல் பண்ண மாட்டேன்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவரோட ப்ரெசன்ஸ்லேயும் எல்லா கொலையும் நடந்திருக்கு. நர்ஸையும் நடுராத்திரியில் வயல் பக்கம் போர்வையை போத்திட்டு போனாங்கன்னு அந்த சீனில் கிளியராக காட்டியிருக்க மாட்டாங்க. அதையும் இப்போ வாட்ச்மேன் ரிவீல் பண்ணுறாரு. நர்ஸுக்கும் தலைவருக்கும் அஃபேர் இருந்திருக்கு. வயலில் வெயிட் பண்ணிட்டு இருந்த தலைவர்கிட்ட நர்ஸை கூட்டிகிட்டு போனதே வாட்ச்மேன் தான். அப்போ தான் தலைவரோட ஒய்ஃப் உடம்புல ஜேர்னலிஸ்டோட ஆவி புகுந்து அங்கே வந்திருக்காங்க. அஃபேர் மேட்டர் தெரிஞ்சுதான் அவங்க வராங்கன்னு நினச்சி வாட்ச்மேன் தலைவரை அலர்ட் பண்ணியிருக்காரு. தலைவரும் நர்ஸும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தெரிச்சு ஓடியிருக்காங்க. அப்போ தான் நர்ஸை தலைவரோட ஒய்ஃபு கொலை பண்ணியிருக்காங்க. அதை தான் வாட்ச்மேன் பார்த்துருக்காரு.
அஃபேர் மேட்டர் தெரிஞ்சு அந்த கோவத்துல தான் ஒய்ஃபு நர்ஸை கொலை பண்ணுறதா தலைவர் நினச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி அன்னைக்கு பால்காரர் கிணத்துக்கிட்ட இருந்தப்ப போர்வையை போத்திட்டு ஓடினது வாட்ச்மேன் தான். பைரன்பள்ளி மர்மம் முடிவுக்கு வந்துருச்சு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.